ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனுறும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட், நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 27,577 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. அதாவது மகளிர் உரிமை தொகை வழங்குவது காரணமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நியூ ரேஷன் கார்டு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை போன்ற மாவட்டங்களில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டதால் அங்கே மட்டும் புதிய ரேஷன் கார்டு வழங்கினதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனுமோ சென்று பெற்றுக்கொள்ளலாம். இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேர்வதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45,509 நியூ ரேஷன் கார்டுக்கு அனுமதி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட கார்டு ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதும் உங்கள் ஃபோனுக்கு SMS வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போய் புதிய ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கும்போதே எல்லா சலுகைகளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது நீங்கள் வழக்கம் போல் கைரேகை வைத்து உங்கள் ரேஷன் கடையில் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.